வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு தக்கா ஸ்டோரிஸ் அஃபிஷியல். நம்ம தக்கா ஸ்டோரிஸ் அஃபிஷியலாக நிறைய விறுவிறுப்பான கதைகளும் புது புது கதைகளும் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம தக்க கவிதை அஃபிஷியல்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அதுலேயே ரொம்பவே மோட்டிவேஷனல் தாட்ஸும் மோட்டிவேஷனல் கவிதைகளும் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. 2 சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் மன்னிக்கணும். காரணம் சரினா மைக்கில், அதனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் புது கதை பேர் என்னென்னா விருப்பமில்லா வாழ்வின் திடீர் மாற்றம். எனக்கு கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம கதையோட ஹீரோயின் பேர் என்னென்னா தமிழ். ரொம்பவே நல்ல பொண்ணு. படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் பாட்டு, கதை, கவிதை இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மாரல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி கதை இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவ. ரொம்பவே நல்ல பொண்ணு. படிப்பில் மார்க் வாங்கிடுவா. ஆனால் இதில் இந்த மாதிரி ஃபீல்டில் விருப்பம் அதிகம். நம்ம கதையோட ஹீரோ பேர் அன்பு. ரொம்பவே நல்ல பையன். படிப்பில் டாப்பர், சரியான டாப்பர். இவனை மாதிரி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான எக்ஸாம்பிளாக இருக்கவன். 2 பேருமே படிப்பு, ஒரு கெரியர்லாம் முடிச்சு, காலேஜ் எல்லாமே முடிச்சு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒரே டைமில் சந்திச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் அன்பு வந்து தமிழ்கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் சும்மா கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை, உனக்கு அப்படி விருப்பம் இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க தமிழோட அப்பா அம்மாட்ட. தமிழோட அப்பா அம்மாவுக்கு அன்பை ரொம்பவுமே போட்டுச்சு போயிடுது. இப்படியே போயிட்டுருக்கப்ப தமிழ்கிட்ட அப்பா அம்மா ஒரு வார்த்தை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொன்னோன்னையும் அவங்களோட கல்யாண தேதியை 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. காலையில் அப்படி சும்மா சொன்னால் இப்படி வந்து திடீர்னு பொண்ணு கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம்னால பயமாக இருக்குது. அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்து ஒரு சோகம் என்னென்னா ஒரு 3 நாள் கழித்து செத்துடுறாங்க, இறந்துடுறாங்க. இப்படி வீடு ஒரு இருண்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்ப இவங்களுக்கு வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்குது. இப்படியே வருஷங்களும் கிடக்குது. 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல ஒரு ஆஃப்லஞ்சுக்கும் போகிறாங்க. ஆஃப்லஞ்சுக்கு போயிட்டுருக்க வழியிலேயே நிறையா இப்படி இருக்குமோ, என்ன பண்ண போகிறோம், அந்த குழந்தைக்கு சரினா அப்பா அம்மா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கையிலேயே வழியில் ஒரு குழந்தையோட சத்தம் கேட்குது. அந்த குழந்தைய ரொம்பவுமே ஏங்கி அழுகிற மாதிரி இருக்குது. சரின்ட்டு அந்த குழந்தைய போய்ட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு காருக்கு வந்துடுறாங்க. நம்மளோட லைஃபுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு பார்ட்டியும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்ப இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. காரணம், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒய்ஃபை திட்டிடுறான். இவன் எப்படி என்ன திட்டலாம், நீ எப்படி என்ன திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்துட்டு அன்றைக்கி நைட்டே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். இவனோட பேர், இந்த இறந்த குழந்தையோட பேரையே இந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க, சுபத்ரான்னு சொல்லிட்டு. இப்படியே கிளம்பி வெளியூருக்கு சேர்ந்து போய் அங்கே போயிட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இவன் வந்துட்டு இங்கே தன்னோட ஒய்ஃப் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடாத இடம் இல்லை. இப்படியே 8 வருஷங்களுக்கு கழிஞ்சிருது. 8 வருஷத்துக்கு அப்புறம் தினந்தனம் நம்மளோட பொண்ணுகிட்ட என்றைக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா வளர்க்குறான். ஒரு நாள் தன்னோட பொண்ணுகிட்ட இந்த மாதிரி உனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் எனக்கு எல்லாம் தேடணும், நீ தான் எனக்கு இருக்கியே, எல்லாமும் நீ தான் இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தன்னோட பூர்வீகமான இடத்துக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து இதுதான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்கிறாங்க. சரிம்மா இதான் எப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பொண்ணு ஆச்சரியத்தோடு வீட்டுக்கு போகிறான். தன்னோட பொண்ணை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு சாப்பாடு தன்னோட அப்பா பரிமாறுறாரு. அதாவது சுபத்ரோட அப்பா. அவர் பரிமாறுறப்ப எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போயிடுறான். இதெல்லாம் பார்த்து எப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப தன்னோட பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி பொண்ணு முன்னாடி காமிச்சிக்கிறாங்க. அப்படி நான் அம்மாவோட சூட் கேஸில் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்தேன்ப்பா, என்னவா இருக்கும், மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போகிறாங்க. எடுத்து பார்த்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை பற்றி பொண்ணுகிட்ட கேட்குறப்ப பொண்ணு அம்மாட்ட கேட்குறப்ப எதுவுமே சொல்லலை. அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்லி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இப்படி பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்படி வர்றப்ப இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எல்லோரும் பேசிக்கிறப்ப பொண்ணுடைய வந்து கேட்குறாங்க, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப தமிழோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட சலசலத்தை ஓடிட்டு இருக்க, இங்கிட்ட ஒரு பக்கம் இதெல்லாம் எதுக்கு, ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அன்புகிட்ட கேட்குறான். இது 2 பேரும் தெரிஞ்சு போய் என்ன இப்படி பேசிக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட நீ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சொல்கிறேன் உனக்கு எல்லாமே விளாவறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்க முடியாமல் தன்னோட பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி இதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எதுவும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நைட் சாப்பாடு முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தமிழை காணும். காரணம்
ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தன்னோட ஒய்ஃபை மறுபடியும் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தில் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஒய்ஃபை காணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து ஃபோன் அட்டன் பண்ணவங்க, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் சரியாக வருது. அப்புறம் ஜாலியாக சந்தோஷமாக 2 பேருக்கும் பேசி புரிய வச்சு தன்னோட பொண்ணுனால் ரொம்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதோட அந்த கதையை முடிச்சுக்கலாம். நன்றி தமிழ் மக்களே. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஓரளவுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்திருக்கா, சாரி. காரணம் இதனால் வீடியோ போட முடியல. இது ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால வீடியோவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிருந்திருக்கும். எனக்கு முடியாத காரணத்தினால வீடியோ அப்படி இப்படி இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வர கதைகளை என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க நினைக்கிறேன். அப்படி கொடுக்க நினைக்கிறப்ப உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எந்த சேனலுக்கு நம்ம கொடுங்க. இந்த சேனலை நம்ம சேனலாக நினச்சி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு மாதிரி அவசரமாக படப்படன்னு சொல்லிட்ட மாதிரி இருக்குல்ல. இனிமேல் வர கதைகளுக்கு சாஃப்டாக நார்மலாக ஸ்லோவாக சொல்கிறேன். நன்றி தமிழ் மக்களே. நன்றி தமிழ் மக்களே. நான் உங்கள் தமிழ்.